யாரை பார்த்து அரசியல்வாதிங்க பயப்படுறாங்கன்னு பார்த்தோன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட் எஸ்டின்னு சொல்லக்கூடிய மலைவாழ் மக்கள் மற்றும் பொருளாதாரத்தில் கிராமப்புறங்கள் கட்டமைப்பில் இருந்து கல்வியாளர்களாக மாற்றப்படுது. கல்விக்காக பிள்ளைங்கள் போராடி கல்வியில் வெற்றி பெறுகிறார்கள். இவர்களை திசை திருப்புவதற்காகவே மாநிலங்கள் எங்கும் இப்போ இந்தியாவில் போதை நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அதை ஒழிக்கிறதுக்கு இந்த அரசால் முடியலையே. அப்படின்னா என்னவா தெரியுது உங்களுக்கு? தனியார் முதலாளிகள் பெரும் பணக்காரர்கள் ஆகிறாங்களா இல்லையோ, ஏழைகளை கல்வியிலிருந்து புறக்கணிப்பதற்காகவே பல திட்டங்கள் நீட்டு என்பது போன்று நேர்முகத் தேர்வு, மறைமுகத் தேர்வு என்று தேர்ச்சி தேர்வு என்று பலவாறு போடுறாங்க. அதுலேயும் நம்மளால் என்ன பண்ணுறோன்னா, கிராமப்புற கட்டமைப்பிலிருந்து ஜெயிச்சு நீதிபதியாகவும் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹையர் போஸ்டிங் இந்தியாவினுடைய உச்சபட்ச துறையில் போட்டி போட்டு உள்ளே போடுறாங்க. ஐஐடி, இந்தியன் தொழில்நுட்பத்துறையும் தமிழ்நாடு தொழில்நுட்பத்துறை எல்லாத்துலேயுமே இப்படி கிராமப்புறத்துலேருந்து வர இளைஞர்கள் சர்வசாதாரணமாக போட்டிடுறாங்க, ஜெயிக்கிறாங்க. அப்படின்னா பொருளாதாரத்தை பிள்ளைங்களுக்காகவே அதிகமாக இப்போ செலவிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதிலேருந்து பின்னடைவு எதனால் கொஞ்சம் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, இந்த மதுப்பிரியர்கள் ஒரு திட்டத்தின் கீழ் நிறையா பிள்ளைங்க கொஞ்சம் கல்வியை இழந்துடுறாங்க. ஆனால் நிறையா பேர் ஜெயிக்கிறாங்க. விகிதாச்சாரம் கூடியிருக்குன்னு பார்த்தோன்னா, உடல் உழைப்பாலையும் கிராமப்புற கட்டமைப்பாலையும் பிறப்பு விகிதாச்சாரம் கூடியிருக்கு. இதையும் பார்த்து பயப்படுறாங்க. ஜாதி அடிப்படையில் பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டியோட பிள்ளைங்க அதிகமாகறாங்க. நாட்டை ஆளும் தகுதி இவர்களுக்கு என்பது வருங்காலத்தில் கண்டிப்பாக உண்மை. மற்றவங்களுக்குலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சொத்து வேணும், பிள்ளைங்களுக்கு படிப்பு வேணும், பெரிய பணக்காரன் ஆகணும், குழந்தைங்களுக்கு ஒன்று இருந்தால் போதும், ஒன்றும் இல்லாதையும் போயிடுறாங்க, ஒரு குழந்தை 2 குழந்தை இல்லாமலும் போயிடுறாங்க, ஒரு குழந்தையோட இருக்கிறாங்க. இதனால் ஏற்படும் நன்மைகள் தீமைகள் யாருக்கு?